Hi and welcome to our plus 2 pandemic preparation channel. இன்னைக்கு நம்ம immunology லெசனில் உள்ள important questions பற்றி பார்க்கலாம். 12th standard zoology வாங்க. First, basic concepts of immunologyல immunologyனா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Immunology is the study of immune system. Immune system பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் immunologyன்னு சொல்கிறாங்க. The next, immunityனா என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Then susceptibilityனா என்ன, ஓகேவா? சசப்டபிலிட்டினா லேக் ஆஃப் இம்யூனிட்டி இல்லாமல், லேக்னா ஆப்சன்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி தான் நம்ம சசப்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து இம்யூனிட்டியை வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, ஓகேவா? சசப்டபிலிட்டினா லேக் ஆஃப் இம்யூனிட்டி தான் சசப்டபிலிட்டி. தென் நெக்ஸ்ட்டு புக் பேக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் நான் புக்கிங் சைடில் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சொல்லிகிட்ருக்கேன். தென் ஆன்டிஜென் அப்படின்னா ஆன்டிபாடி ஜெனரேட்டர், ஓகே, ஒன் வேர்டில் கேட்கலாம். தென் ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின் இந்த பாக்ஸ் கொஸ்டின், இந்த 5 மார்க்ஸில் கேட்கலாம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி கேட்கலாம். அப்படி டைப்ஸ் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி கேட்டாங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக எழுதணும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து 4 இருக்குது. அனாட்டமிக்கல் பேரியர்ஸ், ஃபிசியாலஜிக்கல் பேரியர்ஸ், ஃபேகோசிட்டிக் பேரியர்ஸ், இன்ஃப்ளமேட்டரி பேரியர்ஸ். இது வந்து இந்த பாக்ஸ் மட்டும் படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5 மார்க்கில் கேட்கலாம், போத் பயாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ். அண்ட் இதில் வந்து அக்வயர்டு இம்யூனிட்டினா என்ன? த இம்யூனிட்டி தட் அன் இண்டிவிஜுவல் அக்வயர்ஸ் ஆஃப்டர் பர்த் இஸ் நோன் அஸ் அக்வயர்டு இம்யூனிட்டி. ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை அது பிறந்ததுக்கு அப்புறம் பெறக்கூடிய இம்யூனிட்டி தான் அக்வயர்டு இம்யூனிட்டி, ஓகே, ஆஃப்டர் பர்த். நெக்ஸ்ட்டு அக்வயர்டு இம்யூனிட்டி வந்து 2 டைப்ஸ் இருக்குது. செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி சிஎம்ஐ அண்ட் ஹியூமரல் இம்யூனிட்டி இல்லைனா ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி, 2 டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து செல் மீடியேட் இம்யூனிட்டி என்னது, நெக்ஸ்ட்டு ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி ஆர் ஹியூமரல் இம்யூனிட்டினா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸில் கேட்கலாம். இல்லை வாட் இஸ் அக்வயர்டு இம்யூனிட்டி அண்ட் ரைட் இட்ஸ் டைப்ஸ் கேட்கலாம் 2 மார்க்ஸில் கூட. தென் ரொம்ப ஈஸியாக இருக்கும், படித்து வச்சுக்கோங்க. தென் இது பார்த்து வச்சுக்கோங்க. ஹெமட்டோபாய்டிசிஸ்னால் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளட் செல்ஸ் இன் போன் மேரோ. போன் மேரோவில் இருந்து பிளட் செல்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அது பேர் தான் ஹெமட்டோபாய்சிஸ், ஓகே. த நெக்ஸ்ட் அனதர் ஒன் இம்பார்ட்டண்ட் 5 மார்க்கு. நான் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் சொன்னேன்ல, வாட் ஆர் த டைப்ஸ் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி, அது ஒரு 5 மார்க்கு. இல்லைனா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி, இல்லைனா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். இந்த 5 பாக்ஸ் கொஸ்டின் படிச்சிங்கன்னா, இந்த 3 பாக்ஸ் கொஸ்டின் படிச்சிங்கன்னா 5 மார்க்ஸில் வர சான்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், டிஃப்ரென்ஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. தென் லிம்ஃபாய்டு ஆர்கன்னா என்னது, டிஃபைன் லிம்ஃபாய்டு ஆர்கன் கேட்பாங்க, 2 மார்க்ஸில் படித்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு ப்ரூசா ஆஃப் ஃபேப்ரிஷியஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கோங்க. தென் ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கனில் வந்து நமக்கு 2 இருக்குது. தைமஸ் இருக்குது, தென் போன் மேரோ இருக்குது. ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்னா தைமஸ் அண்ட் போன் மேரோ. வாட் இஸ் ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்னா கேட்பாங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. கேட்டால் சப்போஸ் எழுதிக்கோங்க, மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்னா தைமஸ் கேட்கலாம். தைமஸ் வந்து ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். இந்த மாதிரி இம்யூனோ காம்பிட்டன்ட், தைமோசின், அதெல்லாம் என்னென்னு முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தைமஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் கொஸ்டின். தென் இதோட இந்த டயக்ராம் மட்டும் போட்டுக்கோங்க குட்டியாக. எக்ஸ்பிளைன் அபவுட் தைமஸ் 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா அந்த டயக்ராம் போட்டு ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இல்லை 6 பாயிண்ட்ஸ் ரீட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. தென் போன் மேரோ நம்ம மொத்தமாக 5 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்னா போன் மேரோ வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. அதில் ஒரு 1 வேர்ட் இருக்குது. போன் மேரோ கண்டைன்ஸ் ஸ்டெம் செல்ஸ் நோன் அஸ் ஹெமட்டோபாய்டிக் செல்ஸ். போன் மேரோவில் வந்து ஸ்டெம் செல்ஸ் இருக்கும், அந்த ஸ்டெம் செல்ஸ்க்கு பேர் வந்து ஹெமட்டோபாய்டிக் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட்டு இதில் வந்து செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் ஆர் பெரிஃபரல் லிம்ஃபாய்டு ஆர்கன். வாட் ஆர் த செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் கேட்டாங்கன்னா நிறைய இருக்குது. லிம்ஃப் நோடு, அப்பெண்டிக்ஸு, பேஸ் பேட்ச் ஆஃப் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டு, டான்சில்ஸு, அடினாய்ட்ஸு, ஸ்ப்ளீனு, அந்த கால்ட்டு பால்ட் நிறையா இருக்குது. இதில் வந்து 2 மார்க்ஸில் கேட்கலாம். வாட் ஆர் த செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் கேட்டாங்கன்னா இது நிறையா இருக்குல்ல, அதில்
ஏதாவது ஒரு ஞாபகம் இருந்தால் ஒரு 5 மட்டும் எழுதிக்கோங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட்டு லிம்ஃப் நோடு வந்து ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். லிம்ஃப் நோடுனா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ், குட்டி குட்டியான 5 பாயிண்ட்ஸ் ரீட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு இதில் லிம்ஃபோசைட்ஸ்லேயும் ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் படித்து வச்சுக்கோங்க. எதுவும் ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம்ல. T lymphocyte do not produce antibodies. ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம். நிறைய லிம்ஃபோசைட்ஸ் கொடுத்துட்டு எந்த லிம்ஃபோசைட்ஸ் வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னு கேட்டால் T lymphocytes do not produce antibodies. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. T lymphocytes எப்போயுமே ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. தென் helper T cells release a chemical called cytokine which activate B cells. ஹெல்பர் T cells தான் நம்மளுக்கு ஒரு கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுது. என்னென்னா சைட்டோகைன். அது வந்து பி செல்ஸை ஆக்டிவேட் பண்ண யூஸ் பண்ணுது. ஓகே, இது பார்த்து வச்சுக்கோங்க. தென் டென்ட்ரிட்டிக் செல்ஸ்னு என்னென்னு பார்த்துக்கோங்க. டென்ட்ரிட்டிக் செல்ஸ் ஆர் கால்டு ஸோ பிகாஸ் இட் இஸ் கவர்டு வித் லாங் தின் மெம்பரைன். இது வந்து டென்ட்ரிட்டிக் செல்ஸ் தான் நம்ம நர்வில் இருக்கும்ல, இது ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. தென் வாட் இஸ் ஆன்டிஜன் கேட்பாங்க. ஆன்டிஜன்னா என்னது? ஓகே, ஏ மாலிக்யூல். அது வந்து ஒரு மாலிக்யூல் விச் ஜெனரேட் அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே. அண்ட் த செகண்ட் த மாலிக்யூல் விச் ரியாக்ட்ஸ் வித் ஆன்டிபாடி. இது வந்து இம்யூன் சிஸ்டம்க்கு வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து ஜெனரேட் ஆகும். தென் ரியாக்ட்ஸ் வித் ஆன்டிபாடிஸ் கூட ரியாக்ட் ஆகும். அதான் ஆன்டிஜன். தென் இம்யூனோஜென்னா என்னது? இம்யூனோஜென்னா இஸ் a substance capable of initiating an immune response. இம்யூன் ரெஸ்பான்ஸு ஸ்டார்ட் பண்ணுறது தான் இம்யூனோஜென். தென் ஹேப்டன்ஸ்னால் என்னது? அட்ஜுவன்ஸ்னால் என்னது? எபிடோப்னா என்னது? பேரடோப்னா என்னது? எபிடோப் பேரடோப் டிஃப்ரென்ஸில் கேட்கலாம். டிஃபைன் அட்ஜுவன்ஸ், டிஃபைன் ஹேப்டன்ஸ்லாம் 2 மார்க்ஸில் கேட்கலாம். ரொம்ப இது வந்து ஆன்டிஜன் கீழே இருக்க இது வந்து எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸில் 2 மார்க்ஸில் கேட்கலாம். முக்கியமானது எல்லாமே இம்யூனோஜன், ஹேப்டன்ஸ், அட்ஜுவன்ஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸில் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. தென் ஆன்டிஜெனசிட்டினா என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஆன்டிஜெனசிட்டி அது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் வர சான்ஸ் இருக்குது. தென் முக்கியமான 5 மார்க்கு வந்து எக்ஸ்பிளைன் அபவுட் ஆன்டிபாடிஸ் கேட்கலாம். ஆன்டிபாடிஸ் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க்கு. இது ஃபுல்லாத்தையும் நீங்கள் படித்து வச்சுட்டு இது டயக்ராம் கண்டிப்பாக போடணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஓன் வேர்ட்ஸ்லேயே எழுதிக்கலாம் இந்த ஆன்டிபாடி பற்றி. இந்த லெசன்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற 5 மார்க் வந்து நம்ம பார்த்தோம்ல 3 பாக்ஸ் கொஸ்டின்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் டைப்ஸ் ஆன் மெக்கானிசம், ஆக்டிவ் இம்யூனிட்டி, பாசிவ் இம்யூனிட்டி, இந்த ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், தென் ஆன்டிபாடி. இந்த லெசன்லேருந்து இந்த 4 கொஸ்டினை நீங்கள் தரோவா படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஷியோராக இந்த 4 படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த 4லேருந்து ஏதாவது ஒன்று 5 மார்க்ஸில் வரும். இது கண்டிப்பாக 3 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம். 3 மார்க்ஸில் எக்ஸ்பிளைன் அபவுட் ஆன்டிபாடிஸ் கேட்டாங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அந்த டயக்ராம் கண்டிப்பாக போடுங்க. டயக்ராம் வந்து டயக்ராம் தனியாக கூட கேட்கலாம். 5 மார்க்கில் டயக்ராம் மட்டும் கேட்கலாம். டயக்ராம்லாம் பெருசாக போட்டு கரெக்டான பார்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. தென் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இம்யூனோக்ளோபின். இம்யூனோக்ளோபினோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். 4 தான். அக்ளூட்டினேஷன், ப்ரிசிபிட்டேஷன், அப்சனைசேஷன், நியூட்ரலைசேஷன். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி ரியாக்ஷனில் வந்து ப்ரிசிபிட்டன்ஸ்னு என்னென்னு கேட்கலாம். அக்ளூட்டினின்னா என்னது? அப்சனைசேஷன்னா என்னது? இது எல்லாமே அட்டாச் பண்ணுறத பற்றி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இதில் வந்து ஆப்சனைசேஷன் என்னென்னு கேட்கலாம். அதை படித்து வச்சுக்கோங்க. 3 செப்பரேட் இது புக் பேக் கொஸ்டின் ஆல்சோ 27 பியூ சயின்ஸுக்கு புக் பேக் கொஸ்டின் படித்து வச்சுக்கோங்க. ஆப்சனைசேஷன் என்னது? 3 மார்க்கில் வர சான்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் வேக்சின்னா என்னது? அது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அதோட டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வேக்சின், செகண்ட் ஜென்ரேஷன் வேக்சின் இருக்குது, தேர்ட் ஜென்ரேஷன் வேக்சின் இருக்குது. ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து லைவ் அட்டென்யூட்டட் வேக்சினு அதெல்லாம். இதில் ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லேயே நமக்கு நிறைய இருக்குது. இன்ஆக்டிவ், டாக்சைடு வேக்சின்ஸு, கெமிக்கல் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் மோஸ்ட்லி 5 மார்க்ஸில் வராது.
டூ மார்க்ஸில் கேட்கல. டிஃபைன் வேக்சின் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் கேட்டால் வேக்சின் பற்றி டெஃபனிஷன் எழுதிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸு, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு இம்யூனைசேஷன்னா என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. இம்யூனைசேஷன், வேக்சினேஷன்னா என்னது, இம்யூனைசேஷன் என்னது, 2 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின். லாஸ்ட் இயர் ரிவிஷன் டெஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன் முக்கியமான கொஸ்டின். இது 2 டிஃப்ரென்ஸ் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. தென் இந்த பாக்ஸ் கொஸ்டின் நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கலாம். தென் another one most important 3 mark anaphylaxis. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 3 மார்க்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் anaphylaxis. ஓகே. தென் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸோட சிம்டம்ஸ் கேட்டாங்கன்னா, வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் கேட்டாங்கன்னா, ஸ்னீசிங், வாட்ரி ஐஸ், ரன்னிங் நோஸ், டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், இதெல்லாம். ஓகே. சிம்டம்ஸ் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன் ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். அண்ட் அனாஃபிலாக்சிஸ் ஒரு முக்கியமான கொஸ்டின், படித்து வச்சுக்கோங்க. தென் இதெல்லாம் கிடையாது. தென் இப்போ நான் சொன்ன கொஸ்டின்ஸ் அண்ட் புக் பேக்ஸ் மட்டும் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த லெசனில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஆனால் இந்த லெசனில் மோஸ்ட்லி எதை கவர் பண்ணணுன்னா, நான் சொன்ன அந்த 3 பாக்ஸ் கொஸ்டின்ஸ், ஆக்டிவ் இம்யூனிட்டி, பாசிவ் இம்யூனிட்டி, ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், இந்த இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் ஆன்டிபாடிஸ். இது 4மே நீங்கள் 5 மார்க்கில் படித்து வச்சுக்கோங்க. தென் 2 மார்க்ஸில் வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் வந்து அனாஃபிலாக்சிஸ் படிக்கணும். கண்டிப்பாக படிக்க வேண்டிய கொஸ்டின் அனாஃபிலாக்சிஸ். ஆப்சனைசேஷன், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இம்யூனோகுளோபின், தனியாக டயக்ராம் மட்டும் 3 மார்க்ஸில் கேட்கலாம். தென் ஆன்டிஜெனிசிட்டி என்னது, ஹாப்டன்ஸு, அட்ஜுவன்ஸு, எபிடோப், பாராடோப்பு. தென் தைமஸ் பற்றி படித்து வச்சுக்கோங்க. அண்ட் ஹெமட்டோபாய்சிஸ்னால் என்னது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல் மீடியேட்டட் அண்ட் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் லாஸ்ட்டாக சொன்னது மட்டும் நல்லா முக்கியமாக படித்து வச்சுக்கோங்க. மற்றெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.